wanna see me care. Anytime I make some progress, I can see that they compare. I think everyone's against me, maybe something in Hello students, welcome back to our channel. நம்ம இந்த வீடியோல 12th வால்யூம் 1ஓட ஃபர்ஸ்ட் யூனிட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸோட ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்னெல்லாம் கவர் ஆகும்னா டெஃபினிஷன் 1.2 இன்வர்ஸ்னா என்ன, அப்புறமா தியரம் 1.2, அப்புறமா ஒரு நோட் தியரம் 1.3, அதோட வர ரிமார்க் இவ்வளவும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளடி போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் வரும்னா 6th to 12th வரைக்கும் உள்ள மேக்ஸ், அப்புறமா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் சம்மந்தமாக வரக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே கண்டினியூஸாக அப்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேம்மா, ஃபர்ஸ்ட் இன்வர்ஸோட டெஃபினிஷன் பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட இன்வர்ஸ்னால் என்னன்னு தெரியணும். இன்வர்ஸ்னால் வேறு எதுவுமே இல்லை. நம்ம இப்போ ஒரு நம்பர், நம்ம நார்மலாக நம்பர்ஸ் எடுத்துப்போம், அப்படி தானே. இப்போ 5ஓட இன்வர்ஸ் என்ன வரும்? இன்வர்ஸ்னால் நமக்கு வேறு எதுவுமே இல்லை, ஒரு நம்பர் கூட நம்ம ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோன்னு எடுத்துக்கோங்க. நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் வந்து 1 வரணும். ஓகேவா? 1 வந்துச்சுன்னா அதுதான் என்ன, அந்த நம்பரோட இன்வர்ஸ். இப்போ 5 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 வரும்? கன்ஃபார்மாக தெரியும், 1/5. எதனால்? 1/5னா தான் நமக்கு என்ன ஆகும், கேன்சல் ஆகி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும், அதோட வேல்யூ 1 ஆகிடும். ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு நம்பரோட இன்வர்ஸ் என்ன தான் வரும், அதோட ரெசிப்ரோக்கல், அதோட தலைகீழி தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி தான் நமக்கு இன்வர்ஸோட மேட்ரிக்ஸ்னால் என்ன வரும், நமக்கு சேம் கான்செப்ட் தான். இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் இன்வர்ஸ்னால் என்ன தான், ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், அந்த மேட்ரிக்ஸோட இன்னொரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகணும், அதோட வேல்யூ 1 வந்துச்சுன்னா அதுதான் நமக்கு என்ன, இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகேவா? மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் அதுதான் நமக்கு இங்கே டெஃபினிஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெட் ஏ பி ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஏன்னு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அதோட ஆர்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இஃப் தேர் எக்ஸிஸ்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பி, இன்னொரு மேட்ரிக்ஸ் பின்னு எடுக்கிறோம், அதோட ஆர்டரும் சேம் ஆர்டராக தான் இருக்கும். ஓகேவா? சச் தட் நமக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஏபி, ஏங்கிறது நம்ம எடுத்த மேட்ரிக்ஸ், அதே பிங்கிறது என்ன, நமக்கு இன்னொரு மேட்ரிக்ஸ். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது, இங்கே நமக்கு 1னா என்ன தான், ஐடென்டிட்டி. ஓகேவா? ஸோ நமக்கு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம், இன்னொரு மேட்ரிக்ஸ் கூட அதை மல்டிப்ளை பண்ணும்போது அதோட ஆன்சர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக வந்துச்சுன்னா அதுதான் நமக்கு என்ன, அந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம என்ன தான், ஏபி ஈக்குவல் டு பிஏ, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன தான் வருது, ரெண்டுமே நமக்கு ஐஎன். ஸோ ஏ வந்து கன்ஃபார்மாக பியோட என்னவாக தான் இருக்கணும், இன்வர்ஸ் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். ஓகேவா? இதுதான் நமக்கு தென் த மேட்ரிக்ஸ் பி இஸ் கால்ட் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ. ஏ தான் நமக்கு, பி தான் என்ன, ஏயோட இன்வர்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி தான் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்னால் சிம்பிள் தான். ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது அதோட ஆன்சர் என்னவா வரணும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக வரணும், ஐஎன்னா வரணும். ஓகேவா? இந்த மாதிரி வரக்கூடியது தான் என்ன, இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். ஓகேம்மா, நம்ம நெக்ஸ்ட் தியரம் 1.2 பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஹேஸ் அன் இன்வர்ஸ் தென் இட் இஸ் யூனிக். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னவாக தான் இருக்கும், யூனிக்காக தான் இருக்கும். ஒரே ஒரு என்ன இருக்கும், இன்வர்ஸ் இருக்கும்னு நம்மகிட்ட ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை நம்ம இந்த தியரமை எதை பேஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம்ல, அந்த டெஃபினிஷன் வச்சு தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? டெஃபினிஷன் என்ன தான் பார்த்தோம் நம்ம, ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. இந்த டெஃபினிஷனை மெயின் பண்ணி தான் நம்ம இந்த தியரமை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த தியரத்துக்கு என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கு யூனிக்காக தான் என்ன இருக்கும்னு கொடுத்துருக்காங்க, இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். நம்ம அப்போ என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம், சப்போஸ் 2 இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிக்கலாம், 2 இன்வர்ஸ் எடுத்துகிட்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தான் கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும், இதுக்கு ஒரே ஒரு இன்வர்ஸ் தான் வரும்னு எடுத்துக்கலாம். அப்படி தானே? ஸோ நம்ம அந்த கான்செப்டை தான் இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை அஸ்யூம் பண்ணிக்கலாமா. லெட் ஏ பி ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்னன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆர்டர் என்னன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், 2 மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுமே அதோட ஏயோட இன்வர்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணிக்கலாம், let B and C be inverse of ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? பியும் சியும் ஏயோட இன்வர்ஸ், ரெண்டு இன்வர்ஸ் எலமெண்ட் எடுத்திருக்கோம், இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், பியும் சியும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணால் போதும். ஓகேவா?
ஓகேம்மா, நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், டெஃபினிஷனை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அந்த டெஃபினிஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ணிக்க போகிறோம். நம்ம பி வந்து இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்னு எடுத்தால் என்ன ஆகும், டெஃபினிஷன் ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐஎன்னு கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், சியை இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்னு எடுக்கிறோம். ஸோ என்ன பண்ணிக்கலாம், பி இருக்கிற பிளேஸ்லலாம் என்ன பண்ணிக்கலாம், சின்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏசி ஈக்குவல் டு சிஏ ஈக்குவல் டு ஐஎன் டெஃபினிஷனை அப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நமக்கு சியும் பியும் தான் ஈக்குவல்னு காமிக்கணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு எலமெண்ட்டை அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சின்னு எடுத்துக்கலாமா, சி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும், சின்னு எடுத்துகிட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம், சி இன்ட்டு ஐஎன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஐஎன்னா நமக்கு என்ன தான், ஐனா நமக்கு வேல்யூ 1 தான். ஸோ நமக்கு என்ன ஆகாது, வேல்யூ எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ இன்ட்டு ஐஎன்னு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், ஐஎன் நம்ம ஐஎன்னாலும் ஏபினாலும் என்ன தான், ஏபி ஈக்குவல் டு ஐஎன். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐஎன்னோட பிளேஸில் என்ன பண்ணிக்கலாம், ஏபின்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, வேறு எதுவும் இல்லை, ஏபி ஈக்குவல் டு ஐஎன். ஸோ ஐஎன்னோட பிளேஸில் ஏபி அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அந்த ப்ராக்கெட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சிஏ ப்ராக்கெட்டில் எடுத்திருக்கோம், பிஏ மட்டும் தனியாக எடுத்திருக்கோம். ஓகேவா, சிஏ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க, செகண்ட் இக்குவேஷனில் சிஏ ஈக்குவல் டு என்ன தான், ஐஎன். ஓகேவா, ஸோ சிஏயோட பிளேஸில் என்ன பண்ணிக்கலாம், ஐஎன்னு அப்ளை பண்ணிக்கலாமா, ஐஎன் இன்ட்டு பி ஈக்குவல் டு 1 இன்ட்டு பின்னா நமக்கு என்ன தான் வரும், ஈக்குவல் டு பி. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், சி ஈக்குவல் டு பி. பி அண்ட் சி வந்து என்ன எடுத்தோம், ஏயோட இன்வர்ஸ்னு எடுத்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், பி அண்ட் சி ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நமக்கு அதுதானே கேட்டிருக்காங்க, 2 எலமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அது ரெண்டுமே சேம் எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது என்ன தான், யூனிக். ஸோ நம்ம எழுதிக்கலாமா, ஹென்ஸ் த யூனிக்னஸ் ஃபாலோஸ். யூனிக்னஸ் ஃபாலோஸ்னால் நமக்கு என்ன தான், நமக்கு இன்வர்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து என்ன தான், யூனிக் எலமெண்ட் தான் உண்டுன்னு தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தியரமை ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுதான் நமக்கு தியரம் 1.2. ஓகேவாம்மா, உங்களுக்கு இந்த தியரமில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகேம்மா, நெக்ஸ்ட் ஒரு நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ஏ இஸ் டினோட்டட் பை ஏ இன்வர்ஸ். ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி தான் வரும், ஏ இன்வர்ஸ். ஓகேவா, அதே பிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா நமக்கு அதோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன வரும், பி இன்வர்ஸ். அதே சி கொடுத்துருந்தாங்கன்னா அதோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் சி இன்வர்ஸ். இதுதான் நமக்கு இந்த நோட்டேஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, அது என்ன தான் நமக்கு டெஃபினிஷன், இன்வர்ஸ் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன். நம்ம ஏங்கிற மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் பின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன எடுத்துப்போம், டெஃபினிஷன் ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐஎன். இதில் நமக்கு இன்வர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஏயோட இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். ஸோ பி இருக்கிற பிளேஸில் என்ன பண்ணிக்கலாம், ஏ இன்வர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐஎன். இது நமக்கு நார்மலாக டெஃபினிஷனில் தான் அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓகேம்மா, நெக்ஸ்ட் தியரம் 1.3 பார்க்கலாம். தியரம் 1.3 என்ன கொடுத்துருக்காங்க, லெட் ஏபிஎஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என். ஏங்கிறது நமக்கு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதோட ஆர்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, இஃப் நமக்கு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்னவா ப்ரூஃப் பண்ணணும், ஏ இஸ் நான் சிங்குலர் நீ ப்ரூஃப் பண்ணணும். அதே நம்ம கான்வர்ஸ் பார்ட். ஓகேவா, ஏ இஸ் நான் சிங்குலராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்டு நீ ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா, ஓகேம்மா, நமக்கு இதில் இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா என்ன தான், ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்து செகண்ட் பார்ட்டை ப்ரூவ் பண்ணணும். சேம் டைம் நம்ம என்ன பண்ணிக்கணும், செகண்ட் பார்ட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் பார்ட்டை எடுத்துக்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தான் கொடுத்துருக்காங்க, ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், செகண்ட் பார்ட்டை ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகேவா, செகண்ட் பார்ட் என்னதான் நமக்கு, ஏ இஸ் நான் சிங்குலர். ஸோ என்னதான் நமக்கு, டு ப்ரூவ் ஏ இஸ் நான் சிங்குலர். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய பார்ட். ஓகேவா, நான் சிங்குலர் நமக்கு என்ன தான் எடுத்திருக்கோம், சப்போஸ் தட் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஓகேவா, ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிஷன் என்ன தான், ஃபர்ஸ்ட் நம்ம டெஃபினிஷனில் என்ன பார்த்தோம்,
ஏயோட இன்வர்ஸ் பிஏ இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிஷன் என்ன தான், ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐஎன்னு பார்த்தோம். ஸோ நமக்கு இங்கே இன்வர்ஸ் என்ன, பி. ஸோ நமக்கு ஃபார்முலா இது. ஓகேவா, நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறதுல இன்வர்ஸ் என்ன தான், ஏ இன்வர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், பி இருக்கிற பிளேஸ்லலாம் ஏ இன்வர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாமா. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ், ஏ இருக்கிற பிளேஸ்லலாம் ஏ இன்வர்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா, ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐஎன். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், பியோட பிளேஸில் ஏ இன்வர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரெண்டு சைடுமே டிட்டர்மினன்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐஎன். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா டிட்டர்மினன்ட் வேல்யூவை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலா, நமக்கு ஏ இன்ட்டு பி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிப்போம், டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் பின்னு எடுத்துப்போமா, அதே ஃபார்முலாவை தான் இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், நமக்கு டிட்டர்மினன்ட் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஐஎன். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் லாஸ்ட் ஒன் எடுத்துக்கலாமா. என்ன எடுத்துக்கிட்டால் என்ன வரும், நமக்கு டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு நமக்கு மாடுலஸ் ஆஃப் ஐஎன். ஐஎன்னா நமக்கு என்ன தான், யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகேவா, யூனிட் மேட்ரிக்ஸுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுத்தால் எப்போவுமே என்ன தான் வரும், நமக்கு ஈக்குவல் டு 1. ஸோ என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு பதில் நம்ம 1னே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, நமக்கு இப்போ பார்த்துக்கோங்க, ரெண்டு டேர்மோட மல்டிப்ளிகேஷன் 1 ஆயிருக்கு. இப்போ நமக்கு இப்போ பார்த்துக்கோங்க 3 இன்ட்டு 2 ஈக்குவல் டு என்ன வரும், நமக்கு எனி நம்பர். ஓகேவா, 3 இன்ட்டு 0 ஈக்குவல் டு என்ன வரும், 0. 0 இன்ட்டு 3 என்ன வரும், நமக்கு 0. 0 இன்ட்டு 0 என்ன வரும், 0. இப்போ நமக்கு 0 வரணும்னா ஆன்சர் ப்ராடக்ட், ரெண்டு நம்பர்ஸோட ப்ராடக்ட் எடுக்கும்போது ஆன்சர் 0வாக வரணும்னா என்ன கண்டிஷன், நமக்கு 1ல் நமக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் 0வாக இருக்கணும். அதர்வைஸ் நமக்கு என்னவாக இருக்கணும், 2 நம்பர்ஸுமே 0வாக இருக்கணும். அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் ப்ராடக்ட் என்னவாக இருக்கும், 0. ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஈக்குவல் டு ஒரு நம்பர் வந்தாலே என்னவாக இருக்கும், 2மே நம்ம ரெண்டுமே நம்பர்ஸாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ நமக்கு இங்கே என்ன தான், இதுவும் 0 கிடையாது, இந்த நம்பரும் 0 கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதிலேருந்து டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0, சேம் டைம் டிட்டர்மினன்ட் ஏ இன்வர்ஸும் என்ன கிடையாது, நமக்கு நாட் ஈக்குவல் டு 0. இது நமக்கு என்ன ரூல் தான், ப்ராடக்ட் ரூல். ஓகேவா, ப்ராடக்ட் ரூல். ஓகேவா, ப்ராடக்ட் ரூல். தேர்ஃபோர் நமக்கு இங்கே என்ன இல்லைன்னு வந்துடுச்சு, நமக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0. நம்ம ஃபர்ஸ்டே டெஃபினிஷனில் என்ன பார்த்தோம், நமக்கு ஒரு இது சிங்குலராக இருக்கணும்னா, நான் சிங்குலராக இருக்கணும்னா அது என்ன தான், மாடுலஸ் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ நமக்கு இது என்ன தான், தேர்ஃபோர் ஏ இஸ் நான் சிங்குலர். ஓகேவா, ஏ இஸ் நான் சிங்குலர். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம், ஏ வந்து நமக்கு நான் சிங்குலர்னு ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இதோட கான்வர்ஸ் பார்ட் எடுத்துக்கலாமா. கான்வர்ஸ் பார்ட்னா என்ன தான், நமக்கு இதை அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கலாக எடுத்துக்கணும். ஓகேவா, சின்ஸ் ஃபஸ்ட்டு கான்வர்ஸ்லி அஸ்யூம் பண்ணிக்கலாமா. கான்வர்ஸ்லி assume that A is non-singular. A வந்து non-singular னு assume பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், to prove A inverse exist னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன தான் எடுத்திருக்கோம், since A is non-singular. non-singularனாலே நமக்கு என்ன தான், மாடுலஸ் ஆஃப் ஏயோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா, இது டெஃபினிஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நமக்கு ஃபர்ஸ்ட் தியரம் 1 எடுத்துக்கோங்க. தியரம் 1.1 என்ன தான், நமக்கு ஏ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்து அதோட ஆர்டர் என்ன இருந்துச்சுன்னா அதோட நமக்கு என்ன தான், ஏ இன்ட்டு அட் ஜே ஈக்குவல் டு அட் ஜே இன்ட்டு ஏ ஈக்குவல் டு என்ன தான், நமக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு ஐஎன். ஓகேவா, இதுதான் நமக்கு என்ன தியரம் 1.1. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், தியரம் 1.1 இது நமக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், எல்லா சைடும் டிவைடட் பை
ஏ மாடுலஸ் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கோங்க ஓகேவா டிவைடிங் பை மாடுலஸ் ஆஃப் ஏ ஸோ என்ன பண்ணிக்கலாம் ஏ இன்ட்டு 1 பை மாடுலஸ் ஆஃப் ஏ எடுத்துக்கோங்க ஓகேவா அட்ஜ் ஏ ஈக்குவல் டு 1 பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜ் ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம் மாடுலஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு ஐஎன் ஸோ என்ன பண்ணிக்கலாம் நம்ம எல்லா சைடும் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ எடுத்தோம் அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூவை நம்ம என்னவா அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு டேர்மாக அசியூம் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ பின்னு எடுத்துக்கலாமா பி இஸ் ஈக்குவல் டு 1 பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜ் ஏ ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஏ இன்ட்டு இதோட வேல்யூ என்ன தான் எடுத்துக்கோம் நம்ம பி ஸோ பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு நமக்கு இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வருது ஈக்குவல் டு ஐஎன் நம்ம இதை எதனால வேர் பி இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்கம்மா ஒரு மேட்ரிக்ஸ் இன்ட்டு அந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் வந்தால் தான் நமக்கு அதோட ஆன்சர் என்னவாக இருக்கும் ஐடென்டிட்டி எலமெண்ட் வரும் ஓகேவா ஒரு மேட்ரிக்ஸ் இன்ட்டு அதோட மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் ஐடென்டிட்டி டேம் வரும் ஸோ இங்கே ஏயை நம்ம பியால் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் என்ன வருது ஐஎன் ஸோ கன்ஃபார்மாக நமக்கு என்ன தான் ஏயோட இன்வர்ஸ் டேமாக தான் என்ன இருக்கும் பி இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம் தேர்ஃபோர் ஏக்கு நம்ம என்ன இருக்குது ஏ எக்ஸிஸ்ட் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஓகேவா ஏக்கு இன்வர்ஸ் இருக்குது அண்ட் ஏ இன்வர்ஸோட வேல்யூ என்ன தான் ஏ இன்வர்ஸோட வேல்யூ நம்ம இதுதான் நமக்கு ஏ இன்வர்ஸோட வேல்யூ நமக்கு என்ன தான் ப்ரூவ் பண்ணணும் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு தானே ப்ரூவ் பண்ணணும் ஓகேவா நம்ம இந்த தியரம் ப்ரூவ் பண்ணிட்டோம் உங்களுக்கு இந்த தியரமில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் ஓகேவா ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு ரிமார்க் கொடுத்துருக்காங்க த டிட்டர்மினன்ட் ஆஃப் எ சிங்குலர் மேட்ரிக்ஸ் இஸ் 0 ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் 0ன்னு கொடுத்துருக்காங்க என்ன வரும் ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன எடுத்துக்கலாம் ஏன்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு என்ன வரும் சிங்குலர் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஹேஸ் நோ இன்வர்ஸ் எதனால நமக்கு இன்வர்ஸோட ஃபார்முலா என்ன தான் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜ் ஏ ஓகேவா ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1 பை மாடுலஸ் ஆஃப் ஏயோட வேல்யூ 0 ஸோ நமக்கு என்ன வரும் 1 பை எனி நம்பர் டிவைடட் பை 0னாலே நமக்கு என்ன தான் இன்ஃபினிட்டி ஓகேவா நாட் டிஃபைன் ஸோ நமக்கு இது என்ன தான் ஸோ நமக்கு வராது ஓகேவா இன்வர்ஸ் ஒரு எலமெண்ட்டோட ஒரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா அதோட இன்வர்ஸ் என்ன கிடையாது நமக்கு இன்வர்ஸ் வந்து அதுக்கு கிடையாது ஓகேவா இதுதான் கொடுத்துருக்காங்க ரிமார்க்கில் ஓகேம்மா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்